بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திருக்குர்ஆனுடைய தமிழாக்கத்தை, சூரத்துல் பக்கராவுடைய தமிழாக்கத்தை நம்ம பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 197வது வசனத்தின் சில வரிகளை நம்ம பார்த்தோம். அதே வசனத்தினுடைய எஞ்சிய பகுதிகளை நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். அடுத்து என்ன சொல்லப்படுதுன்னா, ஒமா தஃபாலு மின் ஹைரின், நல்லவற்றில் நீங்கள் எதை செய்கிறீர்களோ. ஒமா என்றால் இது நஃபியுடையமாக கிடையாது, இது அல்லதியுடைய அர்த்தம், மௌசூலுடைய அர்த்தம். ஒமாண்டா அல்லதி, வல்லதி தஃபாலு மின் ஹைரின், நல்ல காரியத்தில் நீங்கள் எதை செய்கிறீர்களோ யஅலமுஹுல்லா, அல்லாஹ் அதை அறிகிறான். அதாவது முதல்ல என்ன செஞ்சிட்டான், அல்லாஹ் நீங்கள் ஹஜ்ஜுக்கென்று இஹ்ராம் கட்டிட்டீங்கன்னு சொன்னால், ஹஜ்ஜில் நுழைஞ்சிட்டீங்க என்று சொன்னால் தாம்பத்தியம், பாவங்கள், தர்க்கங்கள் இந்த 3 வேண்டாம்னு சொல்லிட்டான். அது போக நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நல்லதுகளை செஞ்சுக்கிட்டு வர இருக்கணும். மற்ற நாட்களில் செய்கிற நல்லதை விட நம்ம ஹஜ்ஜுக்குன்னு வந்துட்டோம், ஹஜ்ஜில் இருக்கும்போது என்ன செய்யணும், தான தர்மம் கொடுக்குறது, அந்த உதவி செய்கிறது, இந்த உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி நல்ல காரியங்கள் எவ்வளோ இருக்குமா இல்லையா. நோயாளிக்கு உதவி செய்கிறது, உடம்பு சரியில்லாமல் ஒருத்தர் இருந்தால் அவர் கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறதுன்னு இப்படி பல காரியங்கள் இருக்கும். நீங்கள் எந்த நல்ல காரியத்தை செஞ்சாலும் அதில் அறிகிறான். ஒமா தஃபாலு மின் ஹைரின், நல்ல காரியத்தில் எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதை யஅலமுஹுல்லா, அதை அல்லாஹ் அறிகிறான். அறிகிறான்னா அல்லாஹ் கூலி தருவான்னு அர்த்தம். நீங்கள் எந்த நல்லது செஞ்சாலும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த கெட்டதை விட்டு விலகிக்கிறங்க, நல்லதை ஜாஸ்தியாக செய்யுங்க. நல்லதுங்கிறது என்னவாக இருக்கலாம், நம்ம அந்த சில மாதங்கள் ஹரமில் தங்கி இருக்கிறதுனால மட்டும் நீங்கள் ஒரு சிறந்தவர்கள் ஆயிட முடியாது. 2 மாதம் 2.5 மாதம் போய் சும்மா உட்காந்துருக்குறீங்கன்னு சொன்னால் நன்மைகளை கூட செய்யுங்க. ஹரமில் போய் தொழுதுகிட்டே இருங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருங்க, தான தர்மங்கள் செய்யுங்க. இப்படி நல்ல காரியங்களை என்ன செய்கிறது, கல்வி கேட்குற விஷயங்களை செய்யுங்க. தீனுடைய நல்ல காரியம் தவாப் செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ அந்த ஹஜ்ஜுக்குன்னு வச்சுக்கிற அந்த காலங்களில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன்டா என்ன அர்த்தம்னா கூலி தருவேன் அர்த்தம். ஒமா தஃபாலு மின் ஹைரின். அப்போ அந்த எஹ்ராமோடு இருக்கிற நாளில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு செய்ய வேண்டியதை உங்களுக்கு பட்டியல் போடலை. தொழுவுங்க பட்டியல் உங்கள் சாய்ஸில் விட்டுறான். மார்க்கத்தில் நல்லது எதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குல்ல, அந்த நல்ல காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்தால் யஅலமுஹுல்லா, அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹ் அறிகிறான், எப்பவும் தான் அறிகிறான். இது அறிகிறான்னு சொல்வது காரணம் என்னென்றால், இது கூடுதல் கவனம் எடுத்து உங்களுக்கு கூலி தருவான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் மற்ற நாளில் தொழுவதை விட அதிகமான நஃபில் தொழுவுறீங்க, மற்ற நாட்களில் ஓதுவதை விட அதிகமாக ஓதுறீங்க. இஹ்ராமில் இருக்கிற காரணத்தினால, ஹஜ்ஜுக்கு நம்ம வந்துட்ட காரணத்தினால, ஹஜ்ஜு வரைக்கும் சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா படுத்து தூங்கிட்டு இருக்காமல் நல்ல காரியங்களை செய்யுங்க. நல்ல காரியங்களை செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு சிறப்பான கூலி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல காரியம் என்ன நல்ல காரியங்கிறத உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு எல்லாம் தரல, உங்கள்கிட்ட விட்டுட்டான்ல. ஒமா தஃபாலு மின் ஹைரின், ஹைர்னா நல்லது. எந்த நல்லது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த நல்லது, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயமா இருக்கணும். நல்ல காரியங்களில் நீங்கள் எதை செய்தாலும் யஅலமு, நல்ல காரியங்கள் செய்வதற்கு எந்த தடையும் கிடையாது. ஹஜ்ஜில் இருக்கிறதுனால நன்மையான நம்ம ஹஜ்ஜில் இருக்கிறோம், அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னா நல்ல காரியமாக தான் செய்யுங்க, அவ்வளோதான். நல்ல காரியம் செய்வதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, மாறாக கூலி தான் கிடைக்கும். ஒமா தஃபாலு மின் ஹைரின், நல்ல காரியத்தில் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை யஅலமுஹுல்லா, அதனை அல்லாஹ் அறிகிறான், அல்லாஹ் கூலி தருகிறான் என்று அந்த ஹஜ்ஜை விதியாக்கி கொண்டவர்கள் கெட்டதையும் செய்யக்கூடாது, நல்லதையும் செய்யணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் அல்லாஹ் சொல்லிப்படுறான். சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒத்த ஜப்பது, அதாவது தசபதங்கிறது ஜாதும்பாங்க அரபியில். ஜாது, ஜே அலிஃபு தால், இந்த ஜாதுன்னு ஒரு சொல் இருக்குது. இந்த ஜாதுங்கிறது அது பெயர் சொல். அது எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், பயணத்தில் கொண்டு செல்லக்கூடிய உணவு இருக்குல்ல, பயண உணவு, அதை ஜாதும்பாங்க. நம்ம வெளியூருக்கு போகிறோம் என்று சொன்னால், இப்போ இல்லை, அந்த காலத்தில் வெளியூருக்கு போகிறோம் என்று சொன்னால், வெளியூருக்கு போயிடுற அந்த பயண காலம் முழுவதும், திரும்பி வர்ற காலம் முழுவதும் நம்ம செத்துறாமல் இருப்பதற்காக வேண்டி தேவையான உணவுகளை ரெடி பண்ணிக்கிட்டு போகிறது. ஜாது என்று சொன்னால் சாதாரண நாட்களில் வீட்டில் தயாரிக்கிற மாதிரி உணவாக இல்லாமல்
கெட்டுப்போகாத முறையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உணவை தயார் பண்ணிக்கிறணும். அந்த உணவை தயார் பண்ணிக்கிட்டு நீங்கள் பிரயாணம் பண்ணி போனால் தான். ஏன்னா இப்போ அந்த காலத்தில் ஹோட்டல்லாம் கிடையாது, காசு பணம்லாம் கிடையாது, சாப்பாட்டதையே கொண்டு தான் போனால் தான் வாழ முடியும். அந்த மாதிரி இருக்கிறனால பயண உணவுங்கிறதுக்கு பேர் ஜாதுமாங்க. இப்போ வெளியூருக்கு போகிறதா என்ன செய்வாங்க, 5 நாள் வர வேண்டியிருக்கு, 5 நாளைக்கு ஒரு நாளைக்கு 5 ரொட்டின்னு சொன்னால் 25 ரொட்டி வேணும். 25 சப்பாத்தி நல்லா செஞ்சு காய வச்சு அதை பண்டல் மாதிரி கட்டிக்கிடுவாங்க. அதை காய வச்ச ரொட்டியாக இருந்தால் என்ன செய்யும், எத்தனை நாளைக்கு இருந்தாலும் கெட்டு போகாது. பிரயாணத்தில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த பிரயாணத்தில் சாப்பிடுவதற்கு தேவையானது தயாரிக்காமல் ஒருத்தன் பிரயாணத்தில் போனால் அவன் உயிர் வாழ முடியாது, எல்லா இடத்துலையும் உணவுகள் கிடைக்காது. அப்படிங்கிற அந்த காலத்துக்கு சொல்லும். இந்த காலத்திலேயே பயண உணவு கட்டிகிட்டு நம்ம போகிறோம். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கூட என்ன செய்வாங்கன்னா புளிச்சோறு கட்டிக்கிட்டு போவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு பயணத்துக்கு எந்த ஒன்றும் எடுத்துகிட்டு போக தேவை கிடையாது, காசு கூட எடுத்துகிட்டு போக தேவை கிடையாது. அவன் வந்து நம்பரை போட்டு என்ன செய்வான், ஜிபேன்னு அது இதுன்னு போட்டு அடித்து விட்டு வேணுங்கிற சாப்பிட்டு வந்துடலாம். உணவுகள் வந்து அப்படி தாராளமாக கிடைக்கும். அது கிடைக்காத காலத்துக்குள்ளது. இதுக்கு பேர் ஜாதுமாங்க. ஜாதுன்னா என்ன தான், பயண உணவு. சாதா உணவுக்கும் பயண உணவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், பயண உணவு என்பது கொஞ்சம் நாட்கள் தாக்கு பிடிக்கக்கூடிய வகையிலையும் கெட்டுப்போகாத வகையிலையும் தயாரிப்பதற்கு பேர் பயண உணவு. சாதாரணமாக சோத்தாக்கிட்டு நீங்கள் பயண உணவு எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் 4 மணி நேரம் சொன்னோன்னே அதை சளிச்சு போயிடும், உங்களால் திங்க முடியாது. அப்போ நம்ம நாட்டில் என்ன செய்வாங்க, பயண உணவுக்கு பெரும்பாலும் புளிச்சோறு கட்டுவாங்க அந்த காலங்களில். ஏன்னா புளி ஊற்றி அதை சாதம் கட்டிட்டோம்னு சொன்னால் அது கொஞ்சம் தாக்கு பிடிக்கும், ஒரு 2 நாளைக்கு கூட என்ன செய்யும், சளிச்சு போகாமல் இருக்கும். அந்த மாதிரி உள்ளதுக்காக நம்ம நாட்டில் இப்படி புளி சாதம் கட்டிக்கிட்டு போகிறோமோ, அவன் ரொட்டி உள்ள மக்கள் என்ன செய்வாங்கன்னா ரொட்டியை சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. கொஞ்சம் காய வச்சு ரொட்டியோட ஈரப்பதம்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்க, எடுத்து கட்டிடுவாங்கன்னு அந்த ரொட்டி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் சில நாட்களுக்கு. அவன் சில பயணம் போயிட்டு திரும்புகிற வரைக்கும் அவன் சாப்பிட்டுக்கிறோமா, ருசி நல்லா இருக்காது, ருசி போதுமான ருசி குழம்புலாம் இருக்காது, உயிர் வாழ்வதற்கு தேவையானதுக்கு அது உதவும். இதுக்கு பேர் ஜாது. இந்த ஜாதுங்கிறத வந்து அந்த பெயர் சொல்ல வந்து வினை சொல்ல மாற்றுவாங்க. எப்படி, தஸவ்வத, ஜாதுங்கிற வார்த்தையை வந்து தஃபஅலன்னு மாற்றுவாங்க. தஸவ்வத என்று சொன்னால் பயண உணவை ரெடி பண்ணினான். ஜாதுன்னா பயண உணவு. அந்த பெயர் சொல்லே சமயத்தில் என்ன செய்வாங்கன்னா வினை சொல்ல மாற்றுவாங்க. அப்போ ஜாதுன்னா பயண உணவு. தஸவ்வத, பயண உணவை ரெடி பண்ணினான், தயார் பண்ணினான். தஸவ்வத என்றால் பயண உணவை தயார் செய்தான்ட்டு அது வினை சொல்ல மாற்றுறாங்க. ஏன்னா பயண உணவை தயார் பண்ணினான்னு ஒரு சொல்லு தேவை இருக்குதுல்ல, அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா அந்த பயண உணவுங்கிற அந்த சொல்லில் இருந்த ஜாதிங்கிற சொல்லில் இருந்த ஒரு வினை சொல்ல மாற்றுறாங்க, தஃபஅல வஸனில் மாற்றுறாங்க. அப்போ ஜாது என்பதை தஸவ்வத, தஸவ்வத என்று சொன்னால் பயண உணவை தயாரித்தான், தஸவ்வத அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துவாங்க. இப்போ அல்ல அதை தான் சொல்கிறான், வத்தஸவ்வது, பயண உணவை தயாரித்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்குன்னு வர்றீங்க, வருவதாக இருந்தால் பயணத்துக்கான உணவை நீங்கள் தயாரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான்ல. இது எதுக்கு பயண உணவை தயாரிக்க சொல்கிறான் என்று கேட்டால், இந்த வசனம் இறங்குனதுக்கு இந்த துண்டுகளை, இந்த சொல்லு, இந்த வசனம் அல்ல, இந்த வசனத்தில் இந்த பாட்டு மட்டும் இறங்கியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னென்று கேட்டால், அது புகாரியில் 1523வது ஹதீஸில் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, கான அஹ்லுல் யமனி, ஏமன் பகுதியில் உள்ள மக்கள், யமன் என்றால் ஏமன்கிறவங்கள, இப்போ அந்த ஏமன் வாசிகள் வந்து யஹுஜூன, ஹஜ்ஜிக்கு வருவார்கள், வலா யத்தஸவ்வதுன, அவங்க வந்து பயண உணவை தயாரிக்க மாட்டார்கள். தஸவ்வத என்றால் பயண உணவை தயாரித்தான், எத்தஸவ்வது எத்தஸவ்வதானி எத்தஸவ்வதுன, பயண உணவை தயாரிப்பார்கள், லா எத்தஸவ்வதுன, பயண உணவை தயாரிக்க மாட்டார்கள். அப்போ மக்காவில் இந்த யமன் பகுதியில் உள்ளவங்க ஹஜ்ஜிக்கு வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால், நம்ம எது கொண்டு வாங்க, உள்ள ஆள்கிட்ட கையேந்தி வாங்கி சாப்பிட்டுக்குருவோம், அப்படி வந்துடுவாங்க. அப்போ கான அஹ்லுல் யமனி, யமன் வாசிகள் வந்து இருந்தார்கள், யஹுஜூன, ஹஜ்ஜு செய்பவர்களாக இருந்தார்கள், வலா யத்தஸவ்வதுன, பயண உணவை தயாரிக்க மாட்டார்கள். ஹஜ்ஜிக்கு வருவாங்க, பயண உணவை தயாரிக்க மாட்டார்கள். யகூலூன, அவங்க சொல்லிக் கொள்வார்கள், நஹனுல் முத்தவக்கிலூன், நாங்கள் தவக்கல் உள்ள ஆளுக்கு, நாங்கள் இதுக்கு பயண உணவு கொண்டு போகணும், அல்லாஹ் நபி நாங்கள் வந்துடுவோம், பயண உணவுன்னு நாங்கள் எடுத்துக்கிட்டுலாம் போக மாட்டோம், என்ன செய்யணும், அல்லாஹ் தருவான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தருவான்னு நினைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னா வீசு நகையும் வெறுங்கையுமாக ஹஜ்ஜிக்கு வந்துடுவாங்க.
அட ஹஜ்ஜிக்கு போகிறோமே 10 நாள் தங்கணுமே, ஒரு வாரம் தங்கணுமே, ஒரு மாதம் தங்கணுமே, ஒரு மாதத்துக்கு சாப்பிடணுமே, அதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு தானே வரணும். அப்படி செய்யாமல் வந்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அது பெரிய நல்ல காரியம் போல் அவங்க நினச்சிக்கிடுவாங்க. நம்ம ஒன்றும் செய்யாமல் போனோம்னு சொன்னால் நமக்கு தவக்கல் இருக்குது, அல்லாஹ் சாப்பாடு தருவான்னு நினச்சிக்கிட்டு போகணுமா. யக்கூலுன அவங்க சொல்லிக் கொள்வார்கள், நஹ்னுல் முத்தவக்கிலூன், நாங்கள் தவக்கல் உள்ளவர்கள், தவக்கல் என்றால் அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பயண உணவு ரெடி பண்ணாமல் ஹஜ்ஜிக்கு வருவார்கள் ஏமன் வாசிகள். ஃபைதா கதிமு மக்கத்தை, மக்காவுக்கு வந்த உடனே சாலுன் நாச, மக்கள்கிட்ட கையேந்த ஆரம்பிச்சிருவாங்க. பசிக்கும்னா அல்ல வானத்தின் ரொட்டி இறக்குவான், தவக்கல்னு சொல்லி வந்துடுறாங்க. சாப்பிட்ணுமா, என்ன செய்கிறது, எதாக இருந்தால் கொடுங்க, உங்கள்கிட்ட எதாக இருந்தால் கொடுங்க, உங்கள்கிட்ட எதாக இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட உணவுக்கு கையேந்தி விடுவார்கள். இப்படி சில பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கள குறித்து தான் இந்த வசனம் இறங்குறது. ஹஜ்ஜிக்கு வர்றதா இருந்தால் அல்ல தவக்கல்னு சொல்லி நீ வெறுங்க வீசிட்டு வராத, சாப்பாட்டை ரெடி பண்ணிட்டு வா. ஒத்த செவ்வது, நீங்கள் பயணம் இது எங்கே இருக்குன்னு கேட்டால் அப்போ தான் இறங்குனுச்சு. ஃபன்சல் அல்லாஹு தாலா, அப்போ தான் அல்லாஹ் இறக்குகிறான். ஒத்த செவ்வது, நீங்கள் பயண உணவை தயாரித்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தை அப்போது தான் அருளுகிறான் அப்படின்னு சொல்லி புகாரியில் 1523வது ஹதீஸில் இருக்கிறது. இப்போ திருப்பி அங்கே வாங்க. ஒத்த செவ்வது, தசவதுன்னு தசவ்வத என்றால் பயண உணவை தயாரித்தான். அதனுடைய அமுறு என்ன, தசவ்வத எத்தசவ்வதுன்னு வருமா, எத்தசவ்வது வருங்காலம். அதில் அமுறு எடுப்பதாக இருந்தால் ஏயை நீக்கிட்டால் அமுறாகி போயிடும், அலிஃபெல்லாம் சேர்க்க தேவையில்லை. எத்தசவ்வது தசவ்வத், தசவ்வத் தல்லமன்னு இருக்குன்னு வைங்களேன். தல்லமவுக்கு அமுறு என்ன, தல்லம், தல்லம என்றால் கற்றுக்கொண்டான், எத்த அல்லம் என்றால் கற்றுக்கொள்வான், தத்த அல்லமுண்டு ஆக்கி அந்த ஒரு தேயை நீக்கிவிட்டு தல்லம் கற்றுக்கொள். அதே மாதிரி தான் தசவ்வத என்றால் பயண உணவை தயார் பண்ணினான். அதனுடைய அமுறு என்ன, இதில் இன்னொன்று இருக்குது. இந்த தசவ்வதங்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த தசவ்வத என்பது சென்ற காலமாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும், ஏவல் வினையாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். தசவ்வத தசவ்வதா தசவ்வது, இது என்னது, இது மாலி. தசவ்வத தசவ்வதா தசவ்வது சென்ற கால வினையில் உள்ள பன்மை. அமுறு எடுத்தீங்கன்னு சொன்னால் தசவ்வது தசவ்வதா தசவ்வது, இந்த ஒருமையில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். ஒருமையில் தசம் பண்ணிடுறோம்ல, தசவ்வத என்றால் சென்ற கால வினை, தசவ்வத் என்று சொன்னால் ஏவல் வினைன்னு வந்துடும். இந்த ஒருமையில் மாத்திரம். இருமை பன்மை வந்துச்சுன்னு சொன்னால் சென்ற கால வினையும் ஏவல் வினையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தஃப வசனுக்கு தல்லமன்னு இருக்கணும் வைங்களேன். தல்லம கற்றுக்கொண்டான், தல்லமா தல்லமுங்கிறீங்கல்ல, இது சென்ற கால வினை. இதை ஏவலுக்கு சொல்லி பாருங்கள், தல்லம் தல்லமா தல்லமு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள். அப்போ தல்லமாண்டு வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன விளங்கிறன்னு உடனே அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் இது சென்ற காலமாக இருக்குமா ஏவலாக இருக்குமான்னு நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இது ஏவலாக தான் இருக்க முடியும். ஏன்னு கேட்டால் நேரடியாக அல்ல பேசுகிறான். ஒத்த சவ்வது அவர்கள் தயாரித்து கொண்டார்கள் என்று சொன்னால் எவர்களையும் பற்றியும் குறிப்பிடவே இல்லை. அப்போ இது சென்ற கால வினையாக இருக்க முடியாது. அதனால் இது ஏவலாக தான் இருக்க முடியும். நீங்கள் என்று சொன்னால் முன்னாடி சொல்ல தேவையில்லை. தசவ்வது நீங்கள் தயார் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னா யாரை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் தயாரித்து கொண்டாருன்னு அர்த்தம் செய்வதாக இருந்தால் எவர்களை பற்றியாவது பேசியிருக்கணும். ஒன்றுமே பேசலை. அப்படிங்கிறதுனால இந்த தசவ்வது என்பது சொல்லு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது சென்ற காலமாகவும் பொருள் செய்யலாம், ஏவல் வினையாகவும் பொருள் செய்யலாம். அந்த சொல்லை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த நடையை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஏவலுக்கு தான் வந்திருக்குது, யாரை பற்றியும் பேசுகிறதுக்கு இது வரல அப்படின்னு விளங்கிக்கிறலாம். அப்போ தசவ்வத என்பதனுடைய அம்ரு தசவ்வத் பயண உணவை தயாரி, தசவ்வதா ரெண்டு பேரும் தயாரித்து கொள்ளுங்கள், தசவ்வது அனைவரும் தயாரித்து கொள்ளுங்கள்னு கட்டளையிடக்கூடிய கட்டளை சொல். அப்போ தசவ்வது நீங்கள் பயண உணவை தயாரித்து கொள்ளுங்கள், சும்மா வராதிங்க. ஹஜ்ஜிக்கு வர்றதா இருந்தால் நாங்கள் தவக்கல் வச்சுருக்குறோம். இதுக்கு மட்டும் இல்லை, இது நிறைய விஷயங்களுக்கு இது தவக்கல்ங்கிற பேரில் என்ன செய்கிறது, நோய் வந்துடணும் வைங்களேன். நாங்கள்லாம் தவக்கல் உள்ள ஆளுக்கு மருத்துவம் செய்ய மாட்டோமா இங்கே சில பேர், அவங்களுக்குலாம் அது மரணம் அடியுது. இது பேர் தவக்கல் கிடையாது. செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும், நீங்கள் தவக்கல் வைக்கணுமே தவிர அது நாங்கள் வைத்தியம் பண்ண மாட்டோம், அல்ல நோய் இது விட்டு அல்ல எங்களை குணமாக்க மாட்டானா
அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தவக்கல் வைக்கிறவங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது வந்து மறுப்பாக இருக்குது. இந்த வசனத்தை வச்சு நம்ம மறுப்பு கொடுக்கலாம். இது சொல்கிற விஷயம் வேறையாக இருந்தாலும் இந்த வசனத்துடைய போங்க வைத்து அவங்க என்ன செய்யணும், அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போகும்போது என்ன சொல்கிறான், அல்லாஹ் ரிஸ்க்கு தர்றவனால சந்தேகம் நமக்கு கிடையாது தானே, தவக்கல் தானே வைக்கணும். தவக்கல் வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி சோறு எடுத்துக்க வெறுங்கையை வச்சுட்டு போகலாமா? போகக்கூடாது. அப்போ தவக்கல் வைக்கிறதுங்கிறது தவக்கல் என்பது எப்படி இருக்கணும்னு கேட்டால், நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சிடணும், செஞ்சுட்டு அதுக்கு மேலே அல்லாட்ட தவக்கல் வைக்கணும். அப்படி தான் தவக்கல் அப்படி தான் நமக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், வழிகாட்டி தருகிறான். அப்போ ஒருத்த ஜவ்வது, நீங்கள் பயண உணவை ஹஜ்ஜிக்கு வர்றீங்க, பயண உணவு 1 மாதம் ஆகும்னா 1 மாதத்துக்குரிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு வாங்க. 10 நாள்னால் 10 நாளைக்கு ரெடி பண்ணிட்டு வாங்க. இப்போ நவீன காலத்தில் போனால் அதுக்கு நிறைய பணத்தை கொண்டுட்டு போங்க. போகிறீங்களா, 20 நாள் தங்க, 20 நாளைக்கு எவ்வளோ ரூபா செலவாகும், பணத்தை கொண்டுட்டு போங்க. அது பணம் தான் இன்றைக்கி பயண உணவு என்பது, பணம் தான் ஜாது என்பது. ஒருத்த ஜவ்வது, நீங்கள் பயண உணவை தயாரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் எல்லாம் என்ன செய்கிறான்னா ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறான். பயண உணவுங்கிறது வந்து அதுவும் தேவை தான், அதை விட வந்து இன்னொரு பயண உணவு இருக்குது. அது என்ன உணவு? தக்குவா. அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். தக்குவா, இறை எச்சமும் உங்களுக்கு முக்கியமாக இருக்கணும். ஏன்னா இப்போ இறை எச்சம்ங்கிறது நம்ம மறுமையை நோக்கி பயணிக்கிறோம்ல, அந்த பயணத்துக்குரிய பயண உணவு எது? தக்குவா தான். ஆகிரத்து பாதையில் நம்ம போகிறோம் என்று சொன்னால் நமக்கு என்ன இருக்கணும், ஹஜ்ஜிக்கு போகிறது மறுமையை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க. மறுமையை நோக்கி செல்பவர்களுக்கு முக்கியமான பயண உணவு என்னென்னு கேட்டால் தக்குவா தான். தக்குவாங்கிறது நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் சோத்தையும் வைத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறான்ல. ஒருத்த சம்பது, பயண உணவை ரெடி பண்ணி கொள்ளுங்கள். இப்போ இன்ன ஹைர ஜாதி, பயண உணவில் மிகச் சிறந்தது அத்தக்குவா, இறையச்சம்தான். பயண உணவில் சிறந்தது எது? இறையச்சம்தான். அப்போ இறையச்சம்ங்கிற ஜாதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ரொட்டிங்கிற உணவை ரெண்டு ஜாது எடுத்துக்கிற சொன்னான்ல, 2 ஜாது என்ன செய்யணும், அல்லாவுடைய அச்சத்தையும் மூலதனமாக நீங்கள் வச்சுக்கிறணும். அதை மட்டும் நம்பிக்கிட்டு நீங்கள் வந்துடக்கூடாது, ரொட்டியும் எடுத்துக்கிறணும். அப்போ ரெண்டு சாது அல்ல சொல்கிறாங்க பயண உணவு என்று 2 விஷயத்தை சொல்கிறான். சிறந்த பயண உணவு எதுன்னு கேட்டால் தக்குவாங்கிற இறையச்சம் தான். இன்னொரு பயண உணவு எதுன்னா அது வந்து நீங்கள் உலகத்தில் உள்ள உணவுப் பொருள்கள் தான். ஒத்த ஜப்பது, நீங்கள் பயண உணவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்ன ஹைர ஜாதி, பயண உணவில் சிறந்தது அத்தக்குவா, இறையச்சமாகும். அப்போ இறையச்சத்தை நீ வச்சுக்கிற, இறையச்சம்ங்கிற உணவை நீ வைத்துக்கொள்ளுங்கள், அதோடு வந்து திங்கிற உணவை வைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லிடுறான். இது அந்த புகாரில் உங்களுக்கு விளங்கிடுச்சு. சொல்லிவிட்டு ஒத்த கூனி, எனக்கு பயப்படுங்கள், யா உளில் அல்பாப், அறிவுடையவர்களே எனக்கு நீங்கள் பயப்படுங்கள் அப்படின்னு இந்த 297 வசனத்தை எல்லாம் முடிக்கிறான். இந்த ஒத்த கூனிங்கிறது என்ன, இந்த இடத்துல கொஞ்சம் இலக்கணத்தை பார்த்துக்கிறணும். ஒத்த கூனின்னு இருக்குல்ல, இந்த சொல்லு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏவல் வினையில் உள்ள ஒரு பன்மை தான். இந்த ஏவல் வினை எதனுடைய ஏவல் வினைன்னு கேட்டால், வக்காண்டு வாவு காஃபு ஏ, வக்கைய, அதான் இதனோட மூலச்சொல். அதாவது முதல் எழுத்தும் இல்லத்து எழுத்து, லாஸ்ட் எழுத்து இல்லத்து, நடுவில் காஃபு மட்டும்தான் இருக்குது. வக்கையன்னு சொன்னீங்கன்னா வாவு இல்லத்து எழுத்து, வக்கைய அந்த ஏன் இல்லத்து எழுத்து, இல்லத்து இல்லாத எழுத்து வந்து காஃபு மட்டும்தான் இப்போ இருக்கிறது. அதனால் வந்து ஏவல் வினை எடுக்கும்போது என்ன செய்யணும்னா வக்காவிலேருந்து ஏவல் வினை கீன்னு சொல்லுவாங்க. வக்கா எகி, அம்ரு என்ன கீன்னா பாதுகாத்துக்கொள்னு அர்த்தம், வக்காண்டா பாதுகாத்தான்னு அர்த்தம். இந்த வக்கா என்கிற ஒரு சொல்லை வந்து இஃப்தஅல என்று மாற்றினீங்க என்று சொன்னால் இவ் தக்கையேன்னு வரும். வக்கையேன்னு இருக்குல்ல, வக்கையேன்னு போட்டுக்கிறங்க, அதை இஃப்தால நீங்கள் மாற்றி பாருங்கள். வக்கைய அது இஃப்தால மாற்றினா நடுவில் சேர்க்கணும். அப்போ இஃப்தாலன்னு சொன்னால் இவ் தக்க ஏ, இவ்வு தக்க ஏன்னு வரும். ஆனால் அது அப்படி சொல்ல முடியாது. எப்படி சொல்லணும், இவ்வுன்னு வருதுல்ல, இவ்வுன்னு கசர்லேருந்து வாவுக்கு வரக்கூடாது. அப்போ அந்த வாவை ஏயா மாற்றுவாங்க ஃபஸ்ட்டு. ஈ தக்கைய, இவ் தக்கைய என்பது என்ன செய்வாங்க, ஈ தக்கையன்னு மாற்றுவாங்க. அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இஃப்தாலங்கிற வசனம் எடுக்கும் பொழுது முதல் எழுத்து வாவாக இருக்கும் என்று சொன்னால் அந்த வாவையும் தேயாக மாற்றிவிட வேண்டும். வசனன் இருக்குது, வசனுக்கு வந்து இஃப்தால சொல்கிறீங்கன்னா இத்தசனன்னு தான் சொல்லணும். வசன என்று இருக்குது. அந்த வாவ் முதல் எழுத்து வாவாக இருந்தால் அந்த சொல்லுக்கு நீங்கள் இஃப்தால ஆக்குவதாக இருந்தால் வசன என்பதிலிருந்து என்ன செய்யணும், இவ் தசனன்னு வரும்.
முதல்ல ஏயா மாற்றி ஈத்தசனன்று வந்துடும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா அந்த 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 ஏயையும் தேயா மாற்றி விடணும். இத்தசனை என்றால் இஃப்தாலன்ற வசனில் மாறும்போது உள்ள ஒரு வடிவம். எங்கெல்லாம் வாவு உள்ள சொல் இருக்குது அதுக்கு புறத்துக்கு இப்படி தான். ஃபஸ்ட் எழுத்து வாவாக இருந்தால் என்ன வசலை என்றால் சேர்த்தாண்டு அர்த்தம். இதுக்கு இஃப்தால் எப்படி சொல்லுவீங்க? இத்தசலை. வசலை என்றால் வாவு சாதுலாமல் இருக்கா, ஃபஸ்ட்டு வாவு வந்துருச்சா, அதை இஃப்தால் நீங்கள் மாற்றினீங்கன்னா இவு தசலை என்று சொல்லி அப்புறம் ஈ தசலை என்று ரெண்டாவது மாற்றம் செஞ்சு அப்புறம் இத்தசலை. அப்போ இத்தசலைன்னு வந்தால் நீங்கள் என்ன விளங்கிக்கிறன்னு, இந்த இடத்துல வாவு இருந்திருக்குது, ஃபஸ்ட்டு எழுத்து வாவாக இருந்திருக்கிறது என்று விளங்கிக்கிறன்னு. அப்போ வக்கையை என்பதை இஃபு தலை என்று மாற்றினீங்க என்று சொன்னால் இவு தக்கை என்று ஃபஸ்ட்டு மாற்றம் வரும். அதுக்கப்புறம் இந்த வாவு ஏயா மாறும், கசருக்கு தகுந்த மாதிரி ஈ தக்கையன்னு மாறிடும். அப்புறம் செகண்ட் மாற்றம் இன்னொன்று ஒரு என்ன அந்த வாவு தேயா மாறிக்கணும், இத்தக்கைய. வக்கைய வக்கா என்பதனுடைய இஃப்தால வசன் எப்படி வரேன்? இத்தக்கையன்னா இத்தக்கான்னு சொல்லணும். இத்தக்கையன்னு வந்துச்சுன்னு சொன்னால் இத்தக்கா. அப்போ இத்தக்கா என்பது அந்த இஃப்தால வசனுடைய சொல்லு. அதனுடைய வருங்காலம் என்ன? எத்தகி. இத்தக்காவுடைய வருங்காலம் என்னன்னு கேட்டால் எத்தகியு. லம்மு செய்யக்கூடாது, ஜசம் எத்தகியுன்றதில் ஏக்கு லம்மு கொடுக்கக்கூடாது, எத்தகி என்று சொல்லிவிடுவார்கள். எத்தகின்னு சொல்லிவிட்டார்களே ஆனால் இதுக்கு இப்போ அமர் எடுக்கணும். எத்தகி இத்தக்காவிலிருந்து வருங்காலம் எத்தகி, வருங்காலத்திலிருந்தானே அமர் எடுக்கணும். அந்த வருங்காலத்துடைய ஏயை காலி பண்ணிடுங்க. ஏயை காலி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ வாசிக்க முடியாது. எத்தகையில் ஏயை எடுத்துட்டிங்கன்னா இத்தில் ஆரம்பிக்குது. அப்போ ஒரு அழிவை கொண்டாந்து போடணும். அப்போ ஏ எடுத்து என்ன செய்யணும்? இத்தகி. ஜசம் செய்கிறதுக்கு பதிலாக கடைசி எழுத்தை போய்க்கிடணும். இத்தகின்ற ஏ ஒன்று இருக்கு லாஸ்ட்டில், அந்த ஏயை நீக்கிறன்னு எப்படி வந்துடும்? இத்தகி. வக்கையை என்பதை இஃப்தாலன்னு மாற்றினால் இத்தக்காண்டு வந்துடும். அதனுடைய வருங்காலம் எத்தகியு என்று வரும், எத்தகி என்று சொல்லுவோம். அது அமுர் எடுப்பதாக இருந்தால் ஏயை எடுத்துவிட்டு வாசிக்க முடியாதனால ஒரு கசர் வச்சு அழிவை கொண்டாந்து சேர்ப்போம். அப்போ இத்தகியுன்னு வருமா, லாஸ்ட்டில் ஜசம் செய்யணும். ஜசம் செய்கிறதுக்கு பதிலாக அந்த ஏயை போய்க்கிடுவாங்க. அப்போ எத்தகியு எத்தகி இத்தகி. இத்தக்கா என்பது சென்றகால வினை, எத்தகி என்பது வருங்கால வினை. அதனுடைய ஏவல் வினை இத்தகி, கீ அல்ல, இத்தகி. இத்தகியா இத்தகு. இத்தகி பயந்து கொள்ளுடா ஒருத்தனுக்கு சொல்கிறது, இத்தகியா ரெண்டு பேரும் பயந்துக்கிறங்க, இத்தகு எல்லோரும் பயந்து கொள்ளுங்கள். அப்போ இத்தகுங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால் இந்த ஒத்த கூனின்னு வருதுல்ல, அந்த வாவை கழிச்சிருங்க, அது வாவு இதுக்காக சேர்க்குறது, இத்தக்கூனின்னு வருது. அப்போ இத்தகுங்கிற சொல்லு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வக்கா என்பதனுடைய இஃப்தால வசனாக இவுத்தக்கையை இத்தக்காண்டு மாற்றி அந்த இத்தக்கா என்பதனுடைய ஏவல் வினையாக இத்தக்கி என்று ஆக்கி அதனுடைய பன்மையாக இத்தகு. இத்தகி இத்தகையா இத்தகு பயந்து கொள்ளுங்கள். அப்போ இது அம்ரு நல்லா விளைவிக்கணும். எதனுடைய அம்ரு? வக்கா என்பதனுடைய இஃப்தாலவுடைய அம்ரு. வாவுனா இங்கே காணாமனா வாவு காணா போயிடும். இஃப்தால வசனில் எடுக்கும் வாவு ஆரம்பமாக உள்ள ஒரு சொல்லாக இருந்தால் அது இஃப்தாலவாக எடுக்கும் பொழுது அந்த வாவு தேயா மாறிக்கிறோம். அப்போ யூத்தக்கான்னு சொல்லாமல் இத்தக்கான்னு சொல்லிடுவோம். அதனுடைய ஏவல் வினை என்ன? இத்தகி ஒருத்தனுக்கு சொல்கிறது, இத்தகியா ரெண்டு பேருக்கு சொல்கிறது, இத்தகு பலருக்கு ஆண்களுக்கு சொல்கிறது. அப்போ ஒத்தகு பயந்து கொள்ளுங்கள்னு வருது. இப்போ ஒத்தகு என்பதில் என்னை பயந்து கொள்ளுங்கள்னு ஒரு ஏயை சேர்க்க வேண்டியிருக்கு. ஒத்தகு என்பதில் என்ன செய்யணும்? பயந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறோம்ல, இந்த பயந்து கொள்ளுங்கள் என்பதோட அல்லாஹ் சொல்கிறான் எனக்கு பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் எனக்குங்கிறதுக்கு உள்ள சொல்லியது சுக்கூன் வச்ச ஏ. கிதாபுன் புத்தகம், கிதாபி என்னுடைய கிதாபு. கிதாபு என்றால் புஸ்தகம், என்னுடைய புஸ்தகங்கிறது எப்படி நீங்கள் சொல்லணும்? கிதாபி, கலமி, பைத்தி, அபி, உம்மி இப்படின்னு ஏயை சேர்த்தா என்னுடையன்னு வந்துடும். இது வினை சொல், பெயர் சொல்லுக்கு இப்படி சேர்த்துருவீங்க. வினை சொல்லில் ஏயை சேர்க்கதா அந்த வினை. இப்போ லரபன்னு இருக்குல்ல, லரபவில் ஏயை சேர்த்து லரபீண்டு வந்துடும். வினை சொல்லேருந்து கசர் வந்துடக்கூடாது. வினை சொல்லு என்ன செய்யணும்? பெயர் சொல் மாதிரி லரபங்கிறது ஃபத்தகளை தான் இருந்துக்கிட்டு இருக்கணும்.
அதில் ஏயை சேர்த்திங்கன்னா ஏக்காக வேண்டி என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த பேயை வந்து கசராக மாற்றணும். அப்படி கசர் வருவதை தடுப்பதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு நூனை வந்து இடையில சொருவாங்க. விகாயா பாதுகாக்கிற நூன். இந்த நூனுக்கு பேர் என்னது? விகாயா. இந்த வக்காவில் உள்ளது தான் விகாயாவுடைய நூன். இதுக்கு பேர் சொல்லுவாங்க. அப்போ லரபை அடித்தான், என்னை அடித்தான்னு சொல்வதாக இருந்தால் லரபைன்னு சொல்லக்கூடாது, லரபனி. ஏதான் அதுக்கு நம்ம அர்த்தத்துக்கு உள்ள சொல்லு. அந்த நூன் எதுக்கு சேர்க்குறாங்கன்னு கேட்டால் அந்த பேயில் வந்து கசர் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி லரபாவாக இருக்கணும். அது லரபீன்னு வந்துடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த கசரை வாங்குறதுக்காக வேண்டி ஒரு அர்த்தம் இல்லாமல் நூனை சேர்ப்பாங்க. நூனுக்கு மீனிங்லாம் கிடையாது. நூன் எதுக்குன்னா ஒரு காப்பாற்ற வந்த நூன். விகாயன்னா காப்பாற்றுறது. அது காப்பாற்றுவது என்னத்தை காப்பாற்ற வந்துருக்குது என்று கேட்டால் ஃபேலுக்கு கசர் வருவதை காப்பாற்றுகிறது. அப்போ அந்த மாதிரி வைக்கும் பொழுது இப்போ லரப என்னை அடித்தான், லரபைன்னு வரணும். லரப ப்ளஸ் சுக்கூன் வச்சு லரபைன்னு சொல்லாமல் லரப நீ என்னை அடித்தான். அந்த நூனை கணக்கில் எடுத்துடக்கூடாது. இப்படி தான் வந்து அது மாதிரி அப்படி எல்லாத்துலேயும் வரும். வருங்க எழுதிரிபுன்னு வருது. எழுதிரிபுனி எழுதிரிபின்னு வந்துடக்கூடாதுல்ல. எழுதிரிபு என்றால் அடிப்பான். அப்போ அதில் ஏன் சேர்க்குறதா இருந்தால் எழுதிரிபுனி என்னை அடிப்பான். அந்த நூன் சேர்த்து தான் சொல்ல முடியும். எழுதிரிபுனி என்றால் என்னை அடிப்பான். இந்த நூனுக்கு பேர் என்னது? விகாயாவுடைய நூன். இந்த நூன் வந்து சேர்ப்பாங்க. எதுக்கு? முத்தக்கல்லிம் ஏ, என்னை குறிக்கக்கூடிய ஏ இருக்குதுல்ல, அந்த ஏ வந்து வினை சுருளை சேர்ப்பதாக இருந்தால் வெறும் ஏயை மட்டும் சேர்க்க முடியாது, ஒரு நூனை முன்னாடி ஒட்டி தான் சேர்க்கணும். நேரடியாக அந்த ஏயை மட்டும் போய் எந்த வினை சொல்லையும் சேர்க்கக்கூடாது. அது சென்ற கால வினையாக இருந்தாலும் சரி, வருங்கால விலையாக இருந்தாலும் சரி, ஏதாவது வந்து என்ன செய்யணும். இப்போ உதாரணமாக ஆழ்த்தி கூடுங்கிறோம், எனக்கு கூடுங்கிறோம், ஆழ்த்தின்ற கூடாது, ஆழ்த்தி நீ. ஆழ்த்தி என்றால் கூடு, எனக்கு கொடுன்னு நீங்கள் சொல்வதாக இருந்தால் நூனை போட்டு தான் ஏயை போடணும். ஆழ்த்தி நீ எனக்கு கொடுப்பாயாக. அது ஏவல் வினையாக இருந்தாலும் சரி. அது மாதிரி ஒருத்தன் அடிக்க வர்றான், அடிக்காத, என்னை அடிக்காத, லா தல்லரிப் அடிக்காத, லா தல்லரிபின்ற கூடாது, லா தல்லரிப் நீ என்னை அடிக்காதே. ஏயை சேர்க்கும்போது எதை சேர்க்கணும்? விகாயாவுடைய நூனை சேர்க்கணும். அப்போ இந்த ஒத்த கூனி இருக்குல்ல, இந்த ஒத்த கூனியுடைய வந்து ஒரு அசல் என்ன என்றால் ஒத்த கூனின்னு இருக்கும். ஏ இருக்கும் இதில், ஆனால் அங்கே ஏ இல்லை. இந்த ஒத்த கூனி இருக்க நூனுக்கு அப்புறம் ஒரு ஏ ஒன்று அந்த சொல்லில் கண்டிப்பாக இருக்கும். ஒத்த கூனி எனக்கு பயப்படுங்கள். ஒத்த கூ என்பது வினை சொல்லு. இந்த நூன் என்பது எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால் விகாயாவுக்காக வந்திருக்க, பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கிற ஒரு நூனு. அந்த நூனுக்கு பிறகு முத்தக்கல்லிம் ஏ இருக்கும். அந்த ஏ இருந்தால் என்னவாகும்னா ஒத்த கூ பயந்து கொள்ளுங்கள், ஒத்த கூனி எனக்கு பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். இதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கவிதைகள்லையும் வந்து ஏறக்குறைய கவிதையுடைய சட்டத்தில் தான் குரான்லாம் வந்திருக்குறது. கவிதைகள் இந்த மாதிரி இடங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த நூனுக்கு கசர் வைக்கிறோம்ல, அந்த கசரை வச்சு விளங்கிக்கிடுவாங்கிறதுனால ஏ எடுத்து விட்ருவாங்க. ஒத்த கூனின்னு சொல்லாமல் ஒத்த கூனி நீன்றிருக்கு. அந்த நீ எதுக்கு வந்திருக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். அந்த நீ வந்து அந்த விகாயாவுக்காக வந்திருக்குது. நூன் வந்தாலே ஏ கண்டிப்பாக இருக்கும். கசர் வச்ச நூனை சேர்த்தோம்னால என்ன இருக்கிறதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏ இருக்கும் அப்படின்னு எல்லாருடைய மூளைக்கும் விளங்குகிற காரணத்தினால விரும்பினால் ஒத்த கூனி என்று ஏ போட்டும் சொல்லலாம், விரும்பினால் ஒத்த கூனி என்று குறிலாக நெடிலா சொல்லாமல் குறிலாகவும் சொல்லலாம். குறிலா சொன்னாலும் அதில் வந்து ஏ இருக்குது. ஒத்த கூனி என்று நீங்கள் சொன்னாலும் அதனுடைய அசலில் என்ன இருக்கும் என்றால் ஒத்த கூனி அப்படின்ற அந்த நூனுக்கு பிறகு ஏ இருக்கும். இதை நீங்கள் பேசுகிற பேசல என்ன செய்யலாம்? எழுதிரி பூனி என்னை அடியுங்கள்ங்கிறீங்க. என்னை அடியுங்கள்ங்கிற அந்த அந்த சொல்ல வந்து எழுதிரி பூனி என்று நீட்டியும் சொல்லலாம். எழுதிரி பூனி அதாவது சுருக்கி ஏன் இல்லாமல் சொல்லலாம். ஏன் இல்லாமல் சொன்னாலும் மீனிங்கில் அந்த ஏ வந்துடும், அர்த்தம் செய்யும்போது அந்த ஏ வந்துடும். இப்படி சொல்வதற்கு கிராமர் வந்து இடம் தருது. அந்த எல்லா மொழியிலும் என்ன அரபு மொழியில் இந்த மாதிரி கவிதைகளில் வசனங்களில் என்ன செய்வாங்க, அந்த ஏயை சொல்லாமலும் விட்டுருவாங்க. ஏன் விட்டுருவாங்கன்னு சொன்னால் விளங்கிரும்ல, நீண்டு வந்தால் ஏ இருக்குன்னு விளங்கிற வேண்டியதானே, நீண்டு இருக்கணும் நான் சேர்க்குறாங்க தேவையில்லாமல் அப்படின்னு விளங்கிடுவாங்க. அப்போ ஒத்த கூனியுடைய அசல் என்னன்னு கேட்டால் ஒத்த கூனி. அது ஏன் நீண்டு வருதுன்றா எனக்குங்கிறதுக்காக வருது. அப்போ இந்த நூன் என்னத்துக்கு வந்துச்சுன்னு கேட்டால் அந்த ஃபேலோட வந்து ஏயை சேர்க்கக்கூடாது. ஒத்த கூணு ஒத்த கீண்டு வந்துடும் இல்லாட்டி அந்த ஏக்கு தகுந்த மாதிரி இதை மாற்ற வேண்டி வந்துடும். அந்த ஃபேடில் எந்த ஒரு மாற்றம் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு விக்காயாங்கிற நூனை போட்டு அதில் கொண்டே அந்த கசரை வச்சு விட்ருவாங்க.
வத்தகூனி எனக்கு பயப்படுங்கள். அப்போ வத்தகு என்பது வக்கா என்பதனுடைய இஃப்தால வசனுக்கு மாற்றி அதனுடைய அம்ரு ஹாலிர் முன்னிலை ஏவல் வினை தான். முன்னிலை ஏவல் வினையில் பன்மை ஆண்பால் பன்மை தான் வத்தகு என்பது. வத்தகு பயந்து கொள்ளுங்கள், நீ எனக்கு பயப்படுங்கள். அந்த ஏ வந்து இருக்குதுங்க, அதை ஒளிஞ்சு இருக்குது, கண்ணுக்கு தெரியலை, ஒளிஞ்சு இருக்குது. ஒளிஞ்சு இருக்கிற மாதிரி சொல்வதற்கும் இலக்கணத்தில் இடம் இருக்கிறது. இது ஒத்த கூனியுடைய சட்டமாச்சா. அதுக்கு அடுத்தது யாங்கிறது கூப்பிடுறதுக்குள்ளது. யான்னு நடத்த யா ஜெய்தே, யா முகமது முகமது, யா இஸ்மாயில் அந்த அந்த கூப்பிடுறோம்ல ஒரு ஆளை, அதுக்கு யா போடுவாங்க. உழுங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால் உரியவர்கள். உழுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உரியவர்கள்னு அர்த்தம். உளுல் இல்மி கல்விமான்கள், கல்வி உடையவர்கள். உளுல் மாலி சொத்து உடையவர்கள். உளுல் ஹிக்மத்தி ஞானம் உடையவர்கள். அப்போ உழுங்கிற வார்த்தை உழு பாசின் வலிமை உள்ளவர்கள். அந்த உழுங்கிற வார்த்தை வந்து உடையவர்கள்ங்கிறதுக்கு அர்த்தம். உழுங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒருமை கிடையாது, பன்மை தான். ஒருமை என்று சொன்னால் ஜூங்கிற வேறு வார்த்தையை போட்டுடணும். அதாவது ஜூ மாலின் காசு உள்ளவன், நிறைய பேருக்கு சொல்கிறாருந்தா உழு மாலின்றுவாங்க. ஜூ என்பது வேறு சொல்லு தான் ஒருமையாக வரும், உழுவுலையே ஒருமை வராது. அப்போ உழுவுங்கிறது பன்மையான சொல்லு, அதுக்கு அர்த்தம் வந்து உடையவர்கள்னு அர்த்தம். அப்போ அல்பாபுங்கிற வார்த்தை என்னென்னா லுப்புலேருந்து, லுப்புன்னா புத்தின்னு அர்த்தம். லுப்பு என்றால் அறிவு, புத்தி, அதனுடைய பன்மை அல்பாப். உளுல் அல்பாப்னா புத்தி உடையவர்கள். உளுல் அல்பாப்னா புத்தி உடையவர்கள். அப்போ ஒத்த கூனி பயந்து கொள்ளுங்கள், யா உளில் அல்பாப் புத்தி உடையவர்களே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வருது. அப்போ உளுன்னு வர்றது ஏன் உளின்னு வந்துச்சு? அந்த சொல்லுடைய வாசல் வந்து உழு தானே. உழு என்பது ஏன் உளின்னு வந்துச்சுன்னு கேட்டால், இந்த யாங்கிறது இருக்குல்ல, யா அழைக்கிற வார்த்தை, அந்த அழைக்கிற வார்த்தை வந்து என்ன என்ன வேலை செய்யும், ஏராப்பில் என்ன வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, இது பழைய விஷயங்கள் தான், எல்லாம் ஒரு ரிப்பீட் தான் பண்ணுறோம். நஹூ சர்ஃபில் உங்களுக்கு நடத்தின விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம், எல்லாமே புது விஷயமே கிடையாது. அப்போ வந்து இப்போ முகமதுன்னு இருக்கார், முகமதை கூப்பிட்றீங்க, யா முகமது, யாவை போட்டு கூப்பிட்டா என்ன செய்யணும்? முகமதுக்கு தன்மீன் வைக்கக்கூடாது, முகமதுன்னு என்று இருக்கும்ல, யா முகம்மது, யா இஸ்மாயிலு, யா அல்லாஹூ அப்படின்னு. யா ரப்பி, ரப்பில் மட்டும் ரப்பின்னு என்ன செய்யுங்க, அந்த ஏ இருக்கும், அதனால் வந்து ரப்பின்னு வந்திருக்கு, இல்லாட்டி ரப்பு தான் அது. அப்போ அது மாதிரி யா ரஹ்மானு, யா ரஹீமு, யா ஜப்பாரு, அந்த யா வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்து வர்ற எழுத்துக்கு வந்து தன்மீன் இல்லாத லம்மு செய்யணும். ஒரு ஆள் யா ஃபாத்திமத்து, யா ஆயிஷத்து பொம்பளை கூப்பிட்டாலும் சரி, ஆம்பளை கூப்பிட்டாலும் சரி, கடைசி எழுத்தில் தன்மீன் வைக்கக்கூடாது. எப்போ யா போட்டு கூப்பிட்டீங்கன்னா. அதே நேரத்தில் இந்த கூப்பிட்ற சொல் இருக்குல்ல, அது வந்து இலாபத்து செய்யப்பட்ட சொல்லாக இருக்குன்னு வைங்க. முகம்மது, இப்ராஹிம் அப்படி இல்லாமல் அப்துல்லா மாதிரி ரெண்டு வார்த்தையும் சேர்ந்ததாக இருக்குது. இப்போ அப்துல்லான்னு அல்லாவின் அடிமைன்னு வருதில்ல, ரெண்டு வார்த்தையை சேர்த்து ஒரு ஆளுக்கு பேர் வச்சுட்டிங்க. இப்போ அப்துல்லாவை கூப்பிட வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்யணும்னா யா அப்தல்லான்னு கூப்பிடணும். யாவை வச்சு கூப்பிட்றதா இருந்தால், சிங்கிள் லெட்டராக இருந்தால் அது லம்மு வச்சு கூப்பிடணும். இலாபு செஞ்ச சொல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபத்தகு செஞ்சிடணும். அப்போ யா அப்துல்லாவை கூப்பிட்டா என்ன, எப்படி கூப்பிடணும்? யா அப்தல்லாஹின்னு கூப்பிடணும். அவருடைய பேர் அப்துல்லாவாக இருந்தாலும் நீங்கள் எப்படி கூப்பிடணும்? யா அப்தல்லாஹின்னு கூப்பிடணும். அந்த மாதிரி தான் உழு என்பதுங்கள ரஃபா இருக்குல்ல, உழு என்பது அல்பாபில் கொண்டே சேர்த்தாச்சு, இலாபத் பண்ணியாச்சு. இப்போ நசபு தான் செய்யணும். அப்போ நசபு, உழுவுக்கு நசபு என்ன? உளி தான். உழு என்பதுக்கு நசபு என்ன? நசபும் சரி ஜர்ரும் சரி அந்த ஏயை கொண்டு தான் வரும். அப்போ யா உளில் அல்பாப், உளுல் அல்பாப்ங்கிறது ரஃபு செய்யும்போது அந்த உழுவுக்கு நசபு செய்கிற இடம் வந்துச்சின்னு சொன்னால் உளின்னு மாறிக்கிறோம். யா வந்ததுனால அந்த உளுல் அல்பாப்ன்ற ரெண்டு சொல்லை இணைத்து இலாபு செஞ்சு வந்திருக்கிற அவங்கள கூப்பிட்ற காரணத்தினால அந்த உழுவுக்கு நம்ம என்ன செய்யணும்? நசபு செய்யணும். இந்த சொல்லுக்கு நசபு இப்படி தான் வரும். யா உளில் அல்பாப் அறிவுடைய மக்களே, ஒத்த கூனி எனக்கு பயந்து கொள்ளுங்கள், யா உளில் அல்பாப் அறிவுடைய மக்களே எனக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான்டா 197வது வசனத்தை முடிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு 198வது வசனத்தை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.